தொழுகையை விட்டதனுடைய பாவத்தை பத்தி ரசூலுல்லாஹ் உணர்த்தினாங்க. அது பூமியில எவ்வளவு பெரிய முசீபத்தை உண்டாக்கும். அந்த ஹதீஸ் சின்னது, ஆனால் அதை உணர்வு பூர்வமாக விளங்குறதாக இருந்தால் ஒரு உதாரணத்தின் ஊடாகத்தான் அந்த ஹதீஸை விளங்க முடியும். உதாரணத்துக்கு எடுங்க, எங்களில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கென்று ஒரு சொந்தமான காணியோ ஒரு வீடோ இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பல பேருக்கு பின்னால போய் கேட்டு பார்த்தான், ஒன்று ஆகுதில்லை. அரசியல்வாதிகளுக்கு பின்னால அலைஞ்சி பார்த்தான், அதுவும் நடக்குதில்லை. கடைசியாக முடிவெடுத்தாரு, வெளிநாட்டுக்கு போவோம். வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்தாரு. அங்க போன உடனே பூமாலை போட்டு எடுக்க மாட்டான், அநேகமா பலதியாவில விட்டுடுவான். பலதியாண்ட என்ன? யூசி நகர சபை. அங்க அடிக்கிற வெயில்ல காஞ்சி, விழுகிற மலையில நலஞ்சி, அங்க இருக்கிற அதிகாரிகளிடத்துல அடி வாங்கி, சாப்பாடு இல்லாத நேரத்துல பசியில இருந்து அவன் ராவு பகலாக உழைக்கிறான். அதுக்கிடையில இங்க எத்தனையோ கல்யாணங்கள் நடக்குது, எந்த வைபவத்திலும் அவன் இல்லை. குடும்பத்துல பல பேர் மௌத்தாகி அடக்கப்படுறாங்க, அவர் அந்த மையத்துகளுக்கு இல்லை. ஊர்ல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது, அதிலே எல்லாம் அவர் இல்லை. மாதம் முடிய கிடைக்கிற அந்த சம்பளத்துக்கு அதை அனுப்பி அனுப்பி இங்க காரியம் பார்க்கிறார். ஏதோ ஒரு காணிய வாங்கி ஒரு வீட்டை கட்டி ஒரு வர்த்தக நிலையம் அல்லது ஒரு கடையை கட்டி சின்னொரு வாகனத்தையும் 10 வருஷத்துக்குள்ள சாதிச்சிட்டார். இப்ப ஊருக்கு திரும்பி வர்றார். எவ்வளவு காலத்துக்கு பிறகு? 10 வருஷங்களுக்கு பின்னால வர்றாரு. இவர் எப்படி வர்றார் தெரியுமா? தண்ட ஆயுளில் 10 ஆண்டுகளை கொடுத்துட்டு வர்றாரு. தண்ட ஆயுள் மட்டுமல்ல, மனைவியில 10 ஆண்டுகளை கூட கொடுத்துட்டு வர்றாரு. இவர் வெளிநாட்டுக்கு போற நேரம் மனைவிக்கு வயது 25, இவர் வரும்போது 35. வந்தவுடனே திருப்ப மனைவிக்கு 25 ஆகாது, அவளுடைய 10 வருஷமும் போயிருச்சு. போற நேரம் கையில இருந்த குழந்தை, செல்லமாக பார்க்கிற 6 மாத குழந்தை 10 வருஷம் முடிச்சிட்டு வரும்போதே அவனுக்கு 10.5 வயது. வந்தவுடன் அவன் மடியில ஏற ஆள் அல்ல. எல்லாத்திரையும் 10 வருஷத்தை கொடுத்துத்தான் ஒரு காணிய வீட்டை ஒரு கடையை வந்து பார்க்கிறாரு. வந்து இவர் என்ன செய்யறார்? அந்த வீட்டை ஆரம்பிக்கணும் அல்ல, அந்த ஓப்பனிங்குக்காக ஒரு விருந்து போட்டு குடும்பத்தை கூப்பிட்டு இருக்கிறார். எல்லோரும் வந்து சந்தோஷமாக விருந்து உண்டு கொண்டிருக்கிறாங்க. இவர் ஒரு தேவைக்காக வெளியே போயிட்டு திரும்பி வர்றாரு. வந்து பார்த்தா போனதை விட நிலைமை வித்தியாசமாக இருக்குது. அந்த கடை இடிந்து விழுந்திருக்குது. வாகனத்தில கடையும் இல்லை, வாகனமும் இல்லை. வீடு இடிந்து விழுந்திருக்குது. குடும்பத்தில மேல முழு வீடும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் வஃபாத்தாகி இடிபாடுகளுக்குள்ளால ஜனாசாக்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. திடீரென்று வந்து இந்த காட்சியை கண்டவுடன் அந்த மனிதனின் உள்ளத்தில் வருகிற கவலையிட அளவு என்ன? 10 வருடம் குடும்பத்தின் காலத்தை செலவழித்து சிரமப்பட்டு கட்டிய இந்த வீடும் வாகனமும் ஒரே நேரத்தில் ரப்பு எடுத்துக்கொண்டானே, எவ்வளவு கவலைப்படுவான். அவன் இயலாமையில சொல்லுவான், நான் மட்டும் ஏன் மிஞ்சினேன், எனக்கும் சேர்த்து போயிருக்கலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஒரு அசரு தொழுகையை நீங்க விட்டீங்கன்னா இவருக்கு வருகிறது போல கவலை வருமாம். ஒரு அசரு தொழுகையை விட்டீங்கன்னா, சுபஹை எல்லாம் சொல்லல, அசர சொன்னாங்க. மன் ஃபாதத்துஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா முத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. யாருக்கு ஒரு அசரு தொழுகை தப்பி விடுமோ, தொழுகையை விடுறதுக்கு எவருடைய காரணம்? எந்த பெரிய மகானுக்கும் தொழுகையை விட முடியாது. எந்த காரணத்தையும் ஷரியத்து ஏற்றுக்கொள்ளாது. யாருக்கு அசரு தொழுகை தப்பி விடுமோ அவரது குடும்பமும் செல்வங்களும் அழிக்கப்பட்டதை போல. நான் இதை மேலோட்டமாக மொழிபெயர்த்துட்டு போயிருந்தா இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்காது. உதாரணம் சொன்ன பிறகு சொன்னதனால அந்த வருத்தம் கொஞ்சம் தெரியுது. இப்படி பட்டோலையில எத்தனை அசறுகள் இருக்கும். அப்ப சுபகுக்கு என்ன வரும்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத வார்த்தையால சொல்லிட்டு இருக்கல்ல, ரசூலுல்லாவுக்கு அந்த நிலைமை உருவாகுச்சு. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர் நடக்குது. உஹது போர். ரசூலுல்லாவுடைய சாச்சா கொலை செய்யப்படல, படுகொலை செய்யப்படுறாங்க. கண்களால பார்க்கிறதுக்கு இயலாத நிலைமை. சில ஹதீஸ்கள் இருக்குது தபரானில, ரசூலுல்லாவுக்கு 3 நாள் முகத்துல சிரிப்பே வரையிலையாம். அது ஒரு இழப்பல்ல, வலதுகை உடைந்தது போல ஒரு நிலைமை. இருந்தாலும் அந்த நேரத்தில் படுகொலை செய்தவரையோ அவரை பின்னால இருந்து தூண்டினவர்களையோ ரசூலுல்லா லானத்து செய்யல, சாபமிடல. அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 4 இன்னும் சிலரின் கருத்துப்படி ஹிஜ்ரி 5 மதீனாவிலே அகலி போர், ஹந்தக் யுத்தம் நடக்குது. அகலி போர் என்று ஏன் சொன்னது? 10,000 பேர் மதீனாவில் வந்து இறங்கிட்டானுகள். ஒரு அடியாக அடிச்சு இஸ்லாத்தை தொடச்சி போடுவோம். அதுதான் அகலி போர். அவர்களை ஆயுதத்தால எதிர்கொள்கிற சக்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இல்லை. குறைஞ்சபட்சம் ஊருக்குள்ள எதிரிகளை வரவிடாம பிரதான வழிகளில் பெரும் கிடங்குகளை தோண்டினார்கள். அதுதான் அகலி என்ற பேர் வந்துச்சு அதுக்கு. இந்த கிடங்குகளை தோண்டுகிற நேரத்தில் எதிரிகளோடு அவ்வப்போது மோதல்கள் வெடித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் கல்லுகளை வீசுறது, அம்புகளை வீசுறது. இப்படி ஒரு நாள் சண்டை போயிட்டே இருந்து மக்ரிப் நேரம் ஆகி போயிடுச்சு. அசரு தொழல. இதுவும் சஹீஹுல் புகாரில இருக்கு. நாங்கள் என்ன சொல்வோம்? சமாதானம் செய்து கொள்வோம். ரசூலுல்லாஹ் ஃபுட்பால் உதைபந்தாட்டம் விளையாட போய் அசரு மிஸ் ஆகல. வியாபாரத்தில் ஈடுபட்டதால் அல்ல, வயல்ல அறுவடை செய்ய போய் அல்ல, பிரயாணம் போய் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன பாதுகாக்கிறதுக்காக உயிர் கொடுக்கிற இடம், இதை விட பெரிய ஒரு இடம் இருக்கிறது. அசரு தவறி போகுது. சந்தோஷமாக காரணம் சொல்லிக் கொள்ளாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுகள் இருந்து லானத்துடைய வார்த்தை வந்துருச்சு. புகாரியே இருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? மல அல்லாஹு புயூத்தஹும் வ குபூரஹும் நாரா. இவர்களின் கபறுகளையும் இவர்களுடைய வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பால நிரக்கட்டும். லானத் செஞ்சான். கபறுகளும் பத்தட்டும், வீடுகளும் பத்தட்டும். ஏன்? நபி என்று பாராமல் என்னோட சண்டை பிடிச்சதுக்காக அல்ல, புனிதமான மதீனாவை அடிக்கிறதுக்கு வந்ததுக்காக அல்ல, காரணத்தையும் சேர்த்தே சொன்னாங்க. ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா ஸலாத்தில் அஸ்ரி. அஸ்ர் தொழுகையை தொழவிடாம எங்கட கவனத்தை திருப்பினதுக்காக தான். இப்ப பாருங்க, முந்தைய ஆண்டில ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட காட்சியை கண்டபோது வராத ஒரு கவலை அஸ்ர் தொழுகையை விட்ட போது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்ததனால் லானத்து செய்திருக்கிறாங்க. தொழுகையை விடுறது சாதாரண பாவம் அல்ல. உணவுடைய வழிகள் நின்று போறதுக்குரிய முசீபத் தொழுகையை விடுறதுல இருக்குது. தொழுகையை விடுறதுல இருக்குது. ஆக முல்லாத பாவம், மனிதனை பிச்சைக்காரனாக்குற பாவம், மனிதனுடைய செல்வத்தை பிள்ளைகளுக்கு அனுபவிக்க விடாமல் தடுக்கிற ஒரு பாவம் தொழுகையை விடுறது. இதனால இந்த தொழுகையை விடுறது ஒரு சாதாரண பாவமாக நினைக்காதீங்க. இந்த பாவம் எல்லாம் எங்களை இன்றும் தண்டித்து கொண்டும் கஷ்டம் கொடுத்து கொண்டும் இருக்கிறது.